நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரின் திருநாமம் மையப்படுவதாக. நம்முடைய இரட்சகர் மீட்பர் வல்லமையான இயேசுவின் திருநாமத்தினால் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளிலும் ஜாசுவா டிவி ஊழியங்கள் வழியாக கர்த்தருடைய வார்த்தையை நினைவுபடுத்திக் கொள்வோமாக. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகமம் அதிகாரம் 16 வசனம் 13. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. அன்பானவர்களே, பாருங்க, ஆகார் தன்னோடு பேசின கர்த்தர். அல்லேலூயா. தன்னோடு பேசின கர்த்தரை பார்த்து அவங்க இந்த பேரை, கர்த்தருக்கு இந்த பேரை வச்சாங்களாம். அல்லேலூயா. பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, தன்னோடு என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. அன்பானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு இந்த பெண் ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. என்ன பேர் அப்படின்னா, நீர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. அன்பானவர்களே, எவ்வளவு சந்தோஷமான வார்த்தை தெரியுமா? அந்த வார்த்தையை சொல்லும்போது அந்த பெண்ணுடைய இருதயம், அந்த தாயாருடைய இருதயம் எவ்வளவு பூரிப்பாக இருந்திருக்கும். பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு பூரிப்பு, எவ்வளோ ஒரு உற்சாகம் இருந்திருக்கும். என்னோடு பேசின கர்த்தர், நீர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. அன்பானவர்களே, என்னோடு பேசின கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் என்னை காண்பவரை நானும் கண்டேன். அல்லேலூயா. என்னை காண்பவரை நானும் கண்டேன். என்னோடு பேசின கர்த்தர் இவர், என்னை காண்கிறவர், காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. அன்பானவர்களே, இவ்விதமாக அந்த தாயாருடைய இருதயம் எவ்வளோ ஒரு உற்சாகத்தில் மலர்ந்திருந்தால், எவ்வளோ ஒரு அந்த இடத்துல எந்த அளவுக்கு தேவ பக்தி வந்திருந்தா. அவருக்கு ஒரு பெயர் வச்சிருக்கிறாங்க. என்ன பெயர் அப்படின்னா, காண்கிற தேவன் இவர். அல்லேலூயா. அன்பானவர்களே, காண்கிற தேவன். அல்லேலூயா. காண்கிற தேவன். ஆமென். அன்பானவர்களே, எவ்வளோ ஒரு மகிமையான வார்த்தை பாருங்க. பார்க்கிற தெய்வம், காண்கிற தேவன், நம்மை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர். அல்லேலூயா. அன்பானவர்களே, காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. அன்பானவர்களே, அவர் காண்கிறவர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை எல்லாம் என்ன செய்கிறார்? பார்த்து கொண்டு இருக்கிறார், கண்டு கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா கண்காணிப்பு கேமரா எல்லா இடத்துலையும் பொருத்தப்பட்டிருக்கு. ஆமாம், அன்னைக்கு கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படாத இடங்கள் எந்தெந்த இடங்கள்னு நமக்கே தெரியல. அல்லேலூயா. ஆமாம், வீடுகள் தோறும் கண்காணிப்பு கேமரா, தெருக்கள் தோறும் கண்காணிப்பு கேமரா, சாலை பயண விதிகளில் கண்காணிப்பு கேமரா. அல்லேலூயா. வீடுகளுக்கு உள்ள கண்காணிப்பு கேமரா, வீட்டு வாசல்ல கண்காணிப்பு கேமரா. அல்லேலூயா. அன்பானவர்களே, இதையெல்லாம் தாண்டி கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. அது கர்த்தருடைய கண்கள். அல்லேலூயா.
அன்பானவர்களே, அந்த கண்களை நீங்கள் மனதில் வைக்க வேண்டும். அல்லேலூயா. காண்கிற தேவன், என்னை காண்கிற தேவன் அவர். அல்லேலூயா. அவர் என்னை காண்கிறார், அவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, இதை உணருங்க. முதல்ல கேமரா என்ன வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்குது, இந்த கேமரா என்ன பார்த்துக்கிட்டு இருக்கு? கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை காண்கிற தேவன். அல்லேலூயா. அன்பானவர்களே, இதை முதல்ல நாம் மனசில் வச்சுக்கணும். கண்காணிக்கிறதுக்கு மனுஷர்கள் அல்ல, கண்காணிக்கிறதுக்கு மிஷின் கேமராக்கள் அல்ல, கர்த்தர் உங்களை கண்காணிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரே உங்களது கண்காணிப்பாளராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரே உங்களை கண்காணிக்கிற கண்காணிப்பாளர். ஆமென். அல்லேலூயா. அவர் என்னை காண்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த உணர்வு தான் தேவ பக்தியின் வாழ்க்கையில் இருக்கணும். இந்த உணர்வு செத்து போச்சுனாலே அங்கே நிறைய விஷயங்கள் செத்து போயிடும். அல்லேலூயா. அவர் பார்க்கிற தெய்வம், அவர் பேசுகிற தெய்வம், என்னை காண்கிற கர்த்தர், என்னை பார்த்து கொண்டு இருக்கிறது கர்த்தருடைய கண்கள். அன்பானவர்களே, இந்த ஒரு சிந்தனை தேவ பக்தியின் வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் தேவ பக்தியின் வாழ்வு தேவ மகிமை நிறைந்ததாக இருக்கும். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த ஒரே உணர்வு, கர்த்தர் என்னை பார்க்கிறார், கர்த்தருடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. அவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த ஒரு உணர்வு உங்ககிட்ட சாகாம விழிப்போடு இருக்குமே ஆனால் உங்களது தேவ பக்தியின் வாழ்வு உயிர் உள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்கிற இந்த ஒரு உணர்வு உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் விசுவாசமும் தேவ பக்தியும் வளரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, அதனால் கர்த்தர் நம்மை காண்கிறவர். நீங்கள் சங்கீதம் 94வது சங்கீதம் 9வது வசனம் பாருங்க. காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ. காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ. அல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தர் காண்கிற கர்த்தர். அன்பானவர்களே, நமக்கு நம்மளுடைய அவயங்கள் எல்லாத்தையும் உண்டாக்குனதே அவர் தான். ஆமாம், இன்னைக்கு நம்ம தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் மனுஷனுக்கு எண்ணமே. மனுஷனுக்கு எண்ணமே என்ன? நம்ம தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற எண்ணம். ஆனால் பார்க்கும் கண்களை உண்டாக்கினவரும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அன்பானவர்களே, காதை உண்டாக்கினவர் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு கேட்காமலா இருக்கிறாரு? கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. கண்ணை உண்டாக்கினவர், நீங்கள் கண்ணை உருவாக்கினவர் உங்களை பார்க்காம இல்லை, அவர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்களும் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, அவரும் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ. ஆமாம் அன்பானவர்களே, இன்னைக்கு ஒரு தெய்வத்தின் பார்வை இல்லைன்னு நினைக்கும் போது தான் துன்மார்க்கமான செயல்களே அங்கே நடக்கும். ஆமாம், ஒரு தெய்வம் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு உணர்வு இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த பாவ செயல்கள், துன்மார்க்கமான செயல்கள் எல்லாம் என்ன செய்யும்? ஒளிந்து போயிடும். ஒரு கேமரா, கண்காணிப்பு கேமரா முன்னால் ஒரு தப்பை செய்யறதுக்கு தயங்குற ஒரு மனுஷன் எல்லா இடத்துலையும் என்னை கண்கள், கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது, தெய்வத்தின் கண்கள் என்னை பார்க்கிறதுன்ற அந்த சிந்தனை எல்லா இடத்துலையும் இருக்குமே ஆனால் இந்த பூமியில்
தவறுகள் குறைந்துவிடும், பாவ செயல்கள் குறைஞ்சிரும், துரோகங்கள் குறைஞ்சிரும், அன்பானவர்களே அக்கிரமங்கள் குறைஞ்சிரும், எல்லாமே குறைஞ்சிரும். ஒரு கண்காணிப்பு கேமராவுக்கு இருக்கிற ஒரு பயமும் ஒரு சிந்தனையும், இந்த கேமரா நம்மளை பார்க்குதுன்ற அந்த உணர்வும், கர்த்தர் என்னை பார்க்குறார்ன்ற அந்த இடத்துக்கு முதல்ல வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த கேமராக்களெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம வாழ்க்கையில். அல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தருடைய கண்கள் என்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டு இருக்கு. இந்த ஒரு சிந்தனை இருந்தால் போதும், எந்த கண்காணிப்பு கேமராவையும் நீங்கள் கவனிக்கணும்னு அவசியமே கிடையாது. அல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தருடைய கண்களுக்கு மாத்திரமே நீங்கள் பயப்படுவீர்களே ஆனால், கர்த்தருடைய பார்வைக்கு மாத்திரமே நீங்கள் பயப்படுவீர்களே ஆனால், கர்த்தருடைய பார்வை இருக்கிறது, அந்த தெய்வத்தின் பார்வை என் மேலே, என் குடும்பத்தில் என்னோடு இருக்கிறதுன்ற சிந்தை உங்களுக்கு இருக்குமே ஆனால், பாவ செயல்கள் முற்றிலும் ஒழிந்து போகும், துன்மார்க்க செயல்கள் ஒழிந்து போகும். அல்லேலூயா. தெய்வம் பார்க்கிற தெய்வங்கிற உணர்வு முதல்ல இருக்கணும். அல்லேலூயா. அந்த உணர்வு இருந்துச்சுன்னா தேவ பக்தியின் வாழ்க்கையில் உயிர் இருக்கும். அவர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. காண்கிற தேவன். நீங்கள் வேணால் உங்கள் வீட்டு சுவரில் இந்த வசனத்தை எடுத்து பெருசாக எழுதி வைங்களேன், நல்லாயிருக்கும். ஆமாம், எல்லா வீட்லேயும் உங்கள் வீட்டு சுவரில் சொல்லப்போனால், ஆமாம், நீங்கள் கேமராலாம் வச்சுருக்கீங்கல்ல வீட்டில், எல்லா ரூம்லேயும் கேமரா வச்சுருக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் என்னை காண்கிற தேவன் இப்படி எழுதி போடுங்க. என்னை காண்கிற தேவன் இப்படி எழுதி வைங்களேன். ஏன்னா அவர் உங்களை பார்க்குறான்ற உணர்வு உங்ககிட்ட இருக்கட்டுமே. அல்லேலூயா. அன்பானவர்களே, காண்கிற தேவன் இந்த உணர்வு உங்ககிட்ட இருக்குமே ஆனால் தேவ பக்தியில் ஒரு உயிரோட்டம் இருக்கும். இந்த பூமியில் தவறான செயல்கள் எல்லாமே குறைஞ்சி வரும். தெய்வ பயம் இருக்கிற மனிதன் தெய்வம் என்னை பார்க்கிறதுன்ற சிந்தனை முதல்ல இருக்கணும். அன்பானவர்களே, தெய்வ பயம் இருக்கிற மனுஷனுக்கு தெய்வம் என்னை பார்க்கிறதுன்ற சிந்தனை இருக்கணும். அந்த சிந்தனை செத்து போய் இருக்குது, தெய்வம் இருக்குன்ற சிந்தனை மட்டும் இருக்குதா அப்படின்னா அது சரியாக வராது. தெய்வம் இருக்குன்ற சிந்தனை இருக்கணும். நான் வணங்குற தெய்வம் உயிரோடு இருக்கிறவன்ற சிந்தனை இருக்கணும். அதோடு கூட அந்த தெய்வம் என்னை பார்க்கிறதுன்ற சிந்தனை இருக்கணும். ஆமாம், இந்த ரெண்டுமே இருக்கணும். அவர் இருக்கிறார், அவர் பார்க்கிறார். அவர் இருக்கிறார், அவர் பார்க்கிறார். தெய்வத்தை வணங்குற மனிதன் தெய்வம் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறது, நான் செய்கிற இந்த காரியத்தை தெய்வம் பார்க்குதுன்ற சிந்தனை இருக்கணும். அல்லேலூயா. அந்த ரெண்டு சிந்தனையும் இருந்தால் தான் இந்த ஆன்மீக வாழ்க்கை, இந்த தேவ பக்தியின் வாழ்க்கை பயனுள்ளதாய் உயிரோட்டமாய் தேவ நாம மகிமைக்கு ஏதுவாக வாழ்வு இருக்கும், குடும்பம் இருக்கும், உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். அல்லேலூயா. நீர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. இந்த ஒரு புது வருஷத்தில் உங்கள் வீட்டு சுவரில் எழுதி வைங்க, என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் நெருக்கப்படும் சூழ்நிலையை பார்க்குறார். நீங்கள் கண்ணீர் விடும்போது உங்கள் கண்ணீரை பார்க்குறார். நீங்கள் நல்லது செய்யும்போது அந்த நல்லதை கர்த்தர் பார்க்குறார். நீங்கள் ஒரு கெட்டது செய்யும்போது அந்த கெட்டதை கர்த்தர் பார்க்குறார். நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார்னு வசனம் சொல்லுது. அன்பானவர்களே, நன்மையும் தீமையும் தேவனாகிய கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையா? அல்லேலூயா. அன்பானவர்களே, நன்மையை எப்போ நீங்கள்
உங்களுக்குள்ளே உருவாக்குவீங்க. உங்களில் இருந்து அந்த நன்மை எப்போ வெளிப்படும்னா, கர்த்தர் என்னை காண்கிறார்னு நீங்கள் உணரும் போது, அந்த உணர்வோடு வாழும் போது நல்லதை பேசுவீங்க, நல்லதை யோசிப்பீங்க, நல்லதை செய்வீங்க, நன்மைகளை மாத்திரமே செய்வீங்க. அல்லேலூயா. இந்த சிந்தை இல்லாத வரைக்கும் கலப்படமாக இருக்கும். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த சிந்தை வந்தால் கலப்படம் இருக்காது, ஒன்று மட்டும்தான் இருக்கும், நன்மை. அல்லேலூயா. உள்ளேயும் நன்மை, வெளியேயும் நன்மை. ஏனென்றால் தெய்வம் என்னை பார்க்கிறது. அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த உணர்வுடனே கூட நீங்கள் வாழுங்க. என்னை காண்கிற தேவன், இந்த வசனத்தை நீங்கள் தினமும் மறக்காமல் இருதயத்தில் சுமந்து வாழுங்க. தேவ பக்தியின் வாழ்க்கை மகிமையானதாக இருக்கும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களுடைய தொழிலையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், எங்களை கண்ணின் மணியாய் காத்து வந்தீர். ஆண்டவரே, நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்களை தொடரும் என்ற வார்த்தையின்படியே உங்கள் நன்மை உங்கள் கிருபையால் தொடர்ந்து எங்களை வழிநடத்தி வந்திருக்கீங்க. ஆண்டவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளிலையும் தேவரீர், ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற தேவன் என்று ஆகார் சொன்னது போல, ஆம் ஆண்டவரே, நாங்களும் சொல்கிறோம், நீர் எங்களை காண்கிற தேவன். ஆண்டவரே, நீர் எங்களை காண்கிற தேவன், எங்களை பார்த்து கொண்டிருக்கிற நல்ல தெய்வமே, ஜீவன் உள்ளவரே, பேசுகிற தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறீர் ராஜா, உம்முடைய பார்வைக்கு நன்றி. கர்த்தாவே அப்பா, இவ்வுலக கண்காணிப்பு அல்ல கர்த்தாவே, நீர் எங்களை எப்பொழுதும் கண்காணித்து கொண்டு இருக்கிறதுக்காய் உம்முடைய கண்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், உமது பார்வை எங்கள் மீது படுகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய துன்பமாக இருந்தாலும் எங்களுடைய இன்பமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நீர் கண்டு கொண்டு இருக்கிறீர். கர்த்தாவே அப்பா, நன்மையானாலும் தீமையானாலும் கர்த்தர் நீர் பார்த்து கொண்டு இருக்கிறீர். இந்த வேத வசனத்துக்காய் நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை காண்கிற கர்த்தர். தொடர்ந்து கர்த்தாவே, உங்களுடைய பார்வையில் நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபையும் பலத்தையும் தாங்க. நல்லதை செய்ய, நல்லதை பேச, நல்ல காரியங்களை செய்து முடிக்க கர்த்தர் எங்களுக்கு பலனை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த நல்ல வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு ஆத்துமாக்களும் இயேசு நாமத்தில் பலப்படுத்துவதாக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாத்தையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்ற வார்த்தையின்படியே காண்கிற தேவன் ஆண்டவரே, இந்த தேவ பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. பலவீனங்களிலே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்குவதாக. இயேசுவின் வல்லமையான திருநாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.